வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் டிஸ்க்ளைமர். நம்ம இந்த வீடியோலையும் சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையும் சரி, நம்ம சில பப்ளிக் பர்சனாலிட்டிஸோட, செலிபிரிட்டிஸோட பேர்களையும் அவங்க இமேஜஸையும் எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதை பியூர் அண்ட் பியூராக எஜுகேஷன் பர்பஸ்க்காக, தட் இஸ் கான்செப்டை கிளியராக புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க பேரையோ இமேஜை யூஸ் பண்ணுறமே தவிர, அவங்களோட இமேஜையும் மாடஸ்டியும் டிட்டாரேட் பண்ணுற எந்த நோக்கமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். அண்ட் இதில் பேசுகிற எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான். நன் ஆஃப் இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம், பட் நன் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஆர் ட்ரூ. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் சுத்தமாக இல்லை. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் வீல் கோ டு டுடேஸ் கான்செப்ட், விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மியூச்சுவல் ஏஜென்சி. தமிழில் பார்த்த மாதிரி. இப்போ இந்த மியூச்சுவல் ஏஜென்சிங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா ஒரே இடத்துல தான் வரும். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 மட்டும்தான் வரும். ஏஜென்சிங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கலாம் கான்ட்ராக்ட் ஆக்டில், ஸ்பெஷல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில். பட் மியூச்சுவல் ஏஜென்சிங்கிற வார்த்தை புது வார்த்தை. அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஏஜென்சிங்கிறது 5வது கான்செப்ட். அப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு 4 கான்செப்ட் வேறு என்னமோ இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மியூச்சுவல் ஏஜென்சி 5வது கான்செப்ட் டக்குன்னு வந்துடும் இன் 2 minutes. அப்போது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் என்டிட்டி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 5 எசென்ஷியல் எலிமெண்ட் தேவைன்னு ஆக்ட் சொல்லுது. சரியா? அது என்ன 5 எசென்ஷியல் எலிமெண்ட்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருவோம். ஃபர்ஸ்ட்டு மினிமம் 2 பேர் வேணும். ஏன்னா தன்னந்தனியாக நானே என் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டேன்னா உலகம் ஒத்துக்காது இல்லையா? என்னை ஒரு மாதிரி பார்க்கும். அப்போ ஆக்டும் அதான் சொல்லுது, நான் அக்ரிமெண்ட் போடணும், இன்க்ளூடிங் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், எனி அக்ரிமெண்ட். நான் அக்ரிமெண்ட் போடணுன்னா மினிமம் அதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? மினிமம் 2 பேர் வேணும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி. அண்ட் மேக்ஸிமம் நம்பர் as 50 as per which act? Not partnership act, companies act. ஏங்கிறது வேற ஒரு நாள் பேசுவோம். ஏன் மேக்ஸிமம் நம்பரு கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கு, பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சொல்லுங்கிறத அப்புறமா பேசிக்கலாம். செகண்ட் என்ன வேணும்? அக்ரிமெண்ட் வேணும். தட் இஸ் பார்ட்னர்ஸும் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆயிருக்கணும். எய்தர் ஓரல், ரிட்டன், இம்ப்ளைட், எக்ஸ்பிரஸ், டசன்ட் மேட்டர். பட் என்ன இருக்கணும்? அக்ரிமெண்ட்டு இருந்தாகணும். தேர்டு பாயிண்ட்டு, அக்ரிமெண்ட் போட்டாங்க. எதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க? எல்லாரும் சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை பார்ட்டி பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரே பர்பஸ்க்காக தான். பிஸ்னஸ் தான் பண்ணும். அந்த பிஸ்னஸும் இன் ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கணும். அர்த்தம் என்னது? சமூக சேவை பண்ணக்கூடாது, சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடாது. இப்போ சாந்தி சோஷியல் சர்வீஸ்னு கோயம்புத்தூர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அப்போ அவங்க பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? ப்ராப்ளி பண்ணுறாங்க. எதில்? சாப்பாடு விற்கிறாங்க. 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மீல்ஸ் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பிஸ்னஸ் இருக்காங்க. பட் ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணுறாங்களா? கிடையாது. பிஸ்னஸும் பண்ணும். பி என்ன பண்ணியிருக்கணும்? பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்கணும்? ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. அப்போ சாந்தி சோஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணல. பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க முடியாது. அப்போ யார் ஆரம்பிக்கலாம்? பிஸ்னஸ் பண்ணுற யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம். ரிலையன்ஸ் ஆரம்பிக்கலாம், டாட்டா ஆரம்பிக்கலாம், இந்தியா சிமெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் பிஸ்னஸ் ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணுறாங்களோ அவங்களாம் பார்ட்னர்ஷிப்புங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ராஃபிட் மோட்டிவில் பிஸ்னஸ் பண்ணால் பார்த்தது, பார்ட்னர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர் நடுவுலையும் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கணும். அந்த ப்ராஃபிட் ஷேரிங் 50:50ங்கிற ரேஷியோ பாதி பாதியாக இருக்கலாம், இல்லை 25:75ன்னு இருக்கலாம், ஆர் 1:99 கூட இருக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆனால் எது எசென்ஷியல்? ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கணும். ரேஷியோ பாதி பாதி இருந்தால் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் பார்ட்னர். அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஆக்ட் சொல்கிற ஒரே கண்டிஷன்னா ப்ராஃபிட் ஷேரிங் இருந்தால் போதும். டசன்ட் மேட்டர் வாட் இஸ் த ரேஷியோன்லாம். இட் இஸ் ஈவன் ஃபைன் 1:99. 100 ரூபா ப்ராஃபிட்னா 19 rupees ஏ வச்சுக்குவான், 1 ரூபா தான் பிக்கு தருவான். நோ ப்ராப்ளம். ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கணும். இப்போ நம்ம 4 கண்டிஷன் பார்த்துருக்கோம்ல, இந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ இந்த 4ல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருச்சு சார், நான் மற்ற 3 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருச்சு. தட் இஸ் இப்போ எனக்கு வந்துட்டு 2% இருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டோம், ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறோம். பட் நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட் மோட்டிவ்ல இல்லை, நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஸ்டில் ப்ராஃபிட்ஸ் வருது. எங்கள் மோட்டிவ் ப்ராஃபிட் கிடையாது, நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் ஆரம்பித்தோன்னா நோ. ஆல் 4 ஆர் மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ். மேண்டேட்டரிக்கு அர்த்தம் என்ன? சாய்ஸே கிடையாது. 4 சொன்னேன்ல, 4மே இருந்தால் மட்டும்தான், 4மே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஒன்று மிஸ் ஆனாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் என்டிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க முடியாது. ஆனால் சார் மொத்தம் 5 எழுதியிருக்கீங்க, 4 தான் சொல்கிறீங்க, அது 4 மேண்டேட்டரிங்கிறீங்க.
அப்போ 5வது ஆப்ஷனலான்னு கேட்டால் ஆஹா, 4 முக்கியம், எசென்ஷியல். 5th பாயிண்ட்டு வெரி வெரி எசென்ஷியல், அட்மோஸ்ட் எசென்ஷியல் பாயிண்ட்டு இஸ் த 5th பாயிண்ட். ஓகேவா? எந்த அளவுக்குன்னா புக் எடுத்து படித்து பார்த்தோன்னா புக்கில் எழுதியிருப்பாங்க, மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் கால்ட் அஸ் அ கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு. கார்டினல் என்ன? கார்டினல், கார்டியாக், ஹார்ட்டுங்கிற வார்த்தை லிங்க் ஆகுதா? கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி, இட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ கார்டியாக்னா ஹார்ட். அப்போ மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் த கார்டினல் பிரின்சிபல்னா மனுஷனுக்கு ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த பிரின்சிபல் முக்கியம்? 4மே முக்கியம்தான். பட் 4 விட எது முக்கியம்? இந்த மியூச்சுவல் ஏஜென்சிங்கிற ஒரு பிரின்சிபல், அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இஸ் மியூச்சுவல் ஏஜென்சி, which is what is the topic of this video. இந்த 4மே சிஏ ஃபவுண்டேஷன் புக்கில் லைனாக இருக்கும். இந்த 5மே the first 4 பாயிண்ட்டு people easily understand. 4மே படித்தா புரிஞ்சிடும் ஈஸியாக. டசன்ட் ரிக்வயர் மச் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த 5வது பாயிண்ட் இஸ் வேர் பீப்புள் ஜென்ரலி ஸ்லிப் அப். அதை நீ ஒரு மாதிரி மேலோட்டமாக நுனிப்புள்ளோட படித்தேன்னா அது ஒரு புரிதல் கிடைக்கும். பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் ரியலி சேஸ், இட் வில் ஓப்பன் மல்டிபிள் டோர்ஸ் ஃபார் யூ. பல விஷயங்கள் புதுசாக புரிய ஆரம்பிக்கும். வில் கோ வித் அன் எக்ஸாம்பிள். இப்போது தம்ப்நெயிலில் பார்த்த 2 பேர் கூப்பிடுவோம். மிஸ்டர் விராட் கோலி, ப்ளீஸ் கம். ப்ளீஸ் பிரிங் யுவர் ஒய்ஃப். தேங்க்யூ. யா, வி நோ திஸ் பீப்புள். இவர் பேர் என்ன? அர்ஜுன் டெண்டுல்கரா? இல்லை, ஹிஸ் நேம் இஸ் விராட் கோலி. ஓகேவா? வாட் இஸ் ஹீ டூயிங்? ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் கிரிக்கெட்டர். இந்தியாவில் டாப் 5 ஃபேமஸ் பீப்புள் எடுத்தேன்னா ஹீ இஸ் கடந்த 5-10 வருஷமாக ஹீ இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் தெம்னு. ஓகே, வெரி ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஹீ பிளேஸ் ஃபார் ஆர்சிபி. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்கார். யூ நோ ஹிம்ல ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, ஹூ இஸ் தட் பர்சன் ஸ்டாண்டிங் நியர் ஹிம்? அவரோட ஒய்ஃபு. இவங்க பேர் அனுஷ்கா சர்மா. ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ்ஸு. தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ அவங்க குடும்ப பிரச்சனை பேச வந்திருக்கோமானா கிடையாது. We are forgetting that they are husband and wife. Let's say that, for example, Virat Kohli and Anushka Sharma are starting together a restaurant business. இவர் விராட் கோலி, இவங்க பேர் அனுஷ்கா சர்மா. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. லெட்ஸ் சே அந்த ஹோட்டலோட பேர் என்ன வைக்கலாம்? they are naming it as கிங் ஹோட்டல், இல்லை ஹோட்டல் கிங், எனி திங். ஓகேவா? 2 பேரும் அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் என்டிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. 2 பேரும் பார்ட்னர்ஸ். அப்போது இந்த இடத்துல அப்போ எந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? 4 கண்டிஷன். ஃபஸ்ட்டு இருந்துச்சா என்னென்ன? 2 ஆர் மோர் பர்சன் இருக்காங்களா? இருக்காங்க. 2 பேர் மினிமம் வேணும், இருக்காங்க. பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 50, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. செகண்ட் என்ன? அக்ரிமெண்ட் இருக்கணும். 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஹோட்டல் நடத்தலாம், வர ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. தேர்ட் பாயிண்ட் என்னது? பிஸ்னஸ் இருக்கணும். பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்? ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருக்கணும். ஹோட்டல் தானே ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டலில் அதுவும் பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாங்க, ப்ராஃபிட் மோட்டிவில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ ஹோட்டல்னா பிஸ்னஸ், பொருள் விற்கிறாங்க, சமைக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட் மோட்டிவில் தான் பண்ணுறாங்க. 4வது பாயிண்ட் என்ன? ப்ராஃபிட் சம்பாரிச்சா பத்தாது, ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருந்தால் பத்தாது. 4வது பாயிண்ட் என்ன? திங்க். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, ப்ராஃபிட் ஷேரிங். வர ப்ராஃபிட்ஸை 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே தட் தே ஆர் 50-50 பார்ட்னர்ஸ். 100 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விராட் கோலி 50 ரூபா எடுத்துப்பார், அனுஷ்கா சர்மா 50 ரூபா எடுத்துப்பாங்க. அப்போ 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சா? இதனால நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. 5th கண்டிஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொல்லல, ஃபர்ஸ்ட் 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், மியூச்சுவல் ஏஜென்சி. லெட்ஸ் மூவ் வித் எக்ஸாம்பிள். இப்போது விராட் கோலி ஸ்டில் பிளேயிங் கிரிக்கெட்டில். அவர் என்ன தான் ஓடிஐலையும் டெஸ்ட் ரிட்டையர் ஆனால் ஹி ஸ்டில் பிளேயிங் ஐபிஎல் விளையாடுறாரு, இன்னும் ஓடிஐ விளையாடுறாரு, மற்ற 2 ஃபார்மேட் தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஓடிஐ ஸ்டில் பிளேயிங். இப்போ அடுத்த மாதம் ஓடிஐ மேட்ச் வரப்போகுது, ஓடிஐ வேர்ல்டு கப் வரப்போகுது. அப்போ அவர் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, விளையாண்டே இருக்காரு. வேற அனுஷ்கா சர்மா என்ன பண்ணுறாங்க? நான் இந்த பிஸ்னஸில் என்கேஜ் ஆகிக்கிறேன், இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இப்போ 2 பேரும் தான் பார்ட்னர்ஸ், 2 பேரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ப்ராஃபிட்ஸ் பிரிச்சுக்கிறாங்க. பட் விராட் கோலி ஊரூராக போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. அவர் வந்துட்டு அவர் ப்ரொஃபஷன் தனியாக கிரிக்கெட்னு வச்சிருக்காரு. எல்லா ஊருக்கும் போய் லைனாக போய் லண்டனு, ஆஸ்திரேலியா எல்லா ஊருக்கும் போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. கடையை பார்த்துக்கிறது யார்? ஹோட்டல் கடையை அனுஷ்கா சர்மா. அனுஷ்கா சர்மா தான் டெய்லியும் காலைல பொறுப்பாக எந்திரிக்கிறாங்க, கடைக்கு போகிறாங்க, கல்லாப்பூட்டில் உட்காடுறாங்க, வர கஸ்டமர்க்கெலாம் காசு வாங்கி வைக்கிறாங்க, பில்லு போட்டு தராங்க. கடையை மேனேஜ் பண்ணுறது அனுஷ்கா சர்மா தான். அந்த எம்ப்ளாயீஸ் விராட் கோலியை பார்த்ததே கிடையாது. ஓனர் மட்டும்தான் தெரியுமே தவிர
யாரும் விராட் கோலி அடிக்கடி பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, டிவியில் மட்டும்தான் பார்ப்பாங்க மேட்ச் நடக்கும்போது, வேற எப்பவும் பார்க்கறது இல்லை. இப்போ என்ன ஆகி போயிடுது, ஆன் ஒன் ஃபைன் டே ஒரு கஸ்டமர் வந்து விராட் கோலி ஹோட்டலில் பாம்பேயில் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணுறாரு. சரியா? இப்போ இந்த சாம்பார் இட்லியை குக் பண்ணும்போது ஷெஃப் தெரியாமல் என்ன பண்ணிடுறாரு, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாரு, சாம்பாரில் பல்லி வந்துருச்சு. ஸோ எனிதிங் தட் கெட்ஸ் கண்டாமினேட் பை எ லிசர்ட் இஸ் பாய்சனஸ் இல்லையா? யாரும் கவனிக்கலை, பெரிய குண்டாவாக இருக்கும் இல்லையா, நோ ஒன் நோட்டிசஸ். சாம்பாரில் பல்லி விழுந்துருச்சு. இப்போது அதை யாரும் கவனிக்காமல் அந்த சாம்பாரில் செஞ்ச சாம்பார் இட்லியை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிடுறாங்க. வாட் வில் ஹேப்பன்? சேகர செத்துரும் இல்லை, அப்படி இல்லை, கஸ்டமருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த இடத்துல ஷெஃப் தப்பு பண்ணியிருக்காரா? தப்பு பண்ணியிருக்காரு. அவர் கேர்லெஸ் இருந்திருக்காரு, ஜெயிலில் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல அனுஷ்கா சர்மாக்கு லைபிலிட்டி வருமா? இந்த மிஸ்ஹாப்புக்கு, இந்த மிஸ்டேக்குக்கு வரும். ஏன்னா அந்த இடத்துல பள்ளி வராமல் பார்த்துக்கிட்டு அவங்க பொறுப்பு இல்லை. ஆஸ் த ஓனர் ஆஃப் அ பிஸ்னஸாக அவங்க தான் அங்கே சூப்பர்வைஸ் வேறு பண்ணுறாங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க கடையிலேயே. அந்த கிச்சன் ஏரியா சேஃபாக இருக்க வேண்டியது, ஸ்டெரிலைஸ்டாக பார்த்துக்க வேண்டியது அனுஷ்கா சர்மாவோட பொறுப்பு, அந்த கடையோட பொறுப்பாளரா, ஆஸ் த சூப்பர்வைசரா, ஆஸ் த ஓனர் பார்ட்னரா பார்த்துக்காமிட்டாங்க. அனுஷ்கா சர்மா இஸ் டெஃபினெட்லி லயபிள். இந்த தப்புக்காக, இந்த ராங் டூயிங்காக அனுஷ்கா சர்மா இஸ் லயபிளான்னு கேட்டேன்னா டெஃபினெட்லி லயபிள். இஸ் விராட் கோலி லயபிள்? விராட் கோலி does not even know that there is a lizard in the kitchen. விராட் கோலி does not even know the name of his chef who is working in the kitchen. He is playing all around the world இல்லையா? இப்போ இது எதுவுமே விராட் கோலி தெரியாது. அவர் எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட விட்டார்? அவர் பார்ட்னர் அனுஷ்கா சர்மாட்ட விட்டார். ஒய்ஃபுங்கிறனால கிடையாது, தேர் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்கெட் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பார்ட்னர் அனுஷ்கா சர்மாட்ட விட்டு போயிட்டார். இப்போ இது எதுவுமே தெரியாமல் விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் ஓடிஇ மேட்ச் விளையாண்டுருக்கார். அவர் லயபிளாக இருப்பாரா இருக்க மாட்டாரானா, that is where the principle of mutual agency comes into play. The principle of mutual agency என்ன சொல்லுது? எந்த பார்ட்னர் என்ன தப்பு செஞ்சாலுமே, any activity of any partner will be binding on all other partners. அனுஷ்கா சர்மா தான் அந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க, அந்த ஒரு பார்ட்னரோட மிஸ் ஆப்பது, ராங் டூயிங் அது. அப்போ அதுக்கு ஆஸ்திரேலியாவில் ஓடி விளையாண்டுருக்கு விராட் கோலி லயபிளாக இருப்பாரானா, எஸ், ஹீ வில் பி லயபிள். எப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு கன்சர்ன் ஆரம்பித்தாங்களோ, அதில் 2 பார்ட்னர் இருந்தாலும் சரி, 49 பார்ட்னர் இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர் பண்ணுற தப்புக்கு மற்ற எல்லா பார்ட்னர்ஸும் ஜாயிண்ட் அண்ட் செவரலி லயபிளாக இருப்பாங்க. அதுக்கான லயபிலிட்டி மற்ற எல்லா பார்ட்னர்ஸ் தலை மேலேயுமே இருக்கும். இது எங்கே இருக்குன்னு புக்கில் படிப்போமா? இப்போது business carried on by all or any of them acting for all படிப்போம். The business must be carried on by all the partners. இது ஆப்ஷன் ஏ. ஒன்றா விராட் கோலி அனுஷ்கா சர்மா 2 பேர் கல்லாப்புட்டில் உட்காந்துக்கோங்க, ஒருத்தர் கிச்சனை பார்த்துக்கோங்க, ஒருத்தர் கல்லாப்புட்டில் உட்காந்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். ஆர், பட் நான் கம்பல் பண்ண மாட்டேன், ஏன்னா விராட் கோலிக்கு விளையாட போகணும் இல்லையா, நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதனால தான் ஆர், பை எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் த பார்ட்னர்ஸ், எனி ஒன், அனுஷ்கா சர்மா மட்டும், எனி ஒன் ஆக்டிங் ஃபார் ஆல். அனுஷ்கா சர்மா மட்டும் கடையில் இருந்தால் போதும், ஷீ வில் பி ரெப்ரசென்டிங் விராட் கோலி. அனுஷ்கா சர்மா என்ன பண்ணாலுமே அது விராட் கோலியும் பைண்ட் பண்ணும். விராட் கோலிக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவர் அப்ரூவ் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது, அவர் ஓடிய விளையாண்டு பிரச்சனை இல்லை. பட் அனுஷ்கா சர்மா மட்டும் கடையில் இருக்காங்க இல்லையா, ஷீ இஸ் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப், ஷீ இஸ் ரெப்ரசென்டிங் விராட் கோலி. திஸ் இஸ் த கார்டினல். பேசினாலே ஹார்ட் மாதிரி மனுஷனுக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், தேர் ஷுட் பி அ பைண்டிங் கான்ட்ராக்ட் ஆஃப், வந்துருச்சா, mutual agency between the partners. இப்போ கீழே படிப்போம். An act of one partner in the course of business of firm is in fact an act of all partners. ஒரு பார்ட்னர் என்ன பண்ணாலும், நல்லதோ கெட்டதோ, நம்ம கெட்டது பற்றி தான் பேசியிருக்கோம், பட் நல்லதோ கெட்டதோ, ஒரு சிங்கிள் பார்ட்னர் என்ன பண்ணாலுமே, பாசிட்டிவ் ஆக்ட், நெகட்டிவ் ஆக்ட், குட் ஆக்ட், பேட் ஆக்ட், போனஃபைடு, மேலஃபைடு, எனிதிங், it will be binding on all other partners. Each partner carrying on the business is the principal as well as the agent. அதான் மியூச்சுவல் ஏஜென்சிங்கிறது. விராட் கோலி அனுஷ்கா சர்மாக்கு பார்ட்னர், சரி பார்ட்னர், ஆப்வியஸ்லி பார்ட்னர் தான். விராட் கோலி அனுஷ்கா சர்மாக்கு ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அனுஷ்கா சர்மா விராட் கோலிக்கு ஏஜென்ட்டாக இருப்பாங்க, 2 பேருமே பிரின்சிபலாக இருந்துப்பாங்க. விச் மீன்ஸ் 50 பார்ட்னர் இருக்காங்களா, 50 பேரும் பிரின்சிபல், 50 பேர் ஏஜென்ட். மீனிங் வாட்? ஏஜென்சியில் படிச்சிருக்கோம், ஏஜென்ட் என்ன தப்பு பண்ணாலுமே பிரின்சிபல் பொறுப்புன்னு.
த சேம் இஸ் அப்ளைங் ஹியர். மியூச்சுவல் ஏஜென்சி எல்லாருமே ஏஜென்ட்டா, எல்லாருமே பிரின்சிபலா? அப்போ யார் என்ன தப்பு பண்ணாலுமே மற்ற எல்லா பார்ட்னர்ஸுமே ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிளாக இருப்பாங்க. தட் இஸ் த கோர் கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சி. இட் மே பி நோட்டட் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் மியூச்சுவல் ஏஜென்சி. அர்த்தம் என்ன? 4 பாயிண்ட் படித்தோம்ல, பிஸ்னஸ் அக்ரிமெண்ட், ப்ராஃபிட் ஷேரிங், பிஸ்னஸ் இன் ப்ராஃபிட் மட்டும்னு மினிமம் 2%, 4 பாயிண்ட் படித்தோம்ல, அது எல்லாமே முக்கியமான டெஸ்ட் தான், எசென்ஷியல் டெஸ்ட் தான். பட் இருக்கிறதுலே முக்கியம் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும், மற்றெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். வாட் இஸ் த பிரின்சிபல்? மியூச்சுவல் ஏஜென்சி. ஸோ வில் ஸ்டாப் திஸ் வீடியோ ஹியர். மியூச்சுவல் ஏஜென்சியில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் தான் இருக்குது, இங்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி வில் டிஸ்கஸ் இட் இன் another வீடியோ. லெட் மீ நோ யோர் கமெண்ட்ஸ் ஆன் இந்த வீடியோ புரிஞ்சா. அண்ட் நீங்கள் மியூச்சுவல் ஏஜென்சி படிக்கும்போது இந்த அசம்ஷனில் தான், இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோட தான் படிச்சிருந்தீங்களா, ஆர் இந்த வீடியோவில் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ, பபாய்.